உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு அந்த மாநிலங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட இருப்பது பற்றி சொல்லுங்க. யார் யாருக்கு இந்த மத்திய அமைச்சரவையில் இந்த மாற்றத்தில் அமைச்சர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? வணக்கம் மனோஜ். ஏற்கனவே கடந்த ஒரு 6 மாத காலமாகவே மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய தகவலாகத்தான் இந்த கேபினெட்டில், அதாவது மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகிறது என்ற ஒரு தகவலானது நீண்ட நாட்களாகவே இருந்து வருகின்றது. ஆனால் தற்பொழுது அது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது. வருகின்ற வாரம் அல்லது அதற்கு அடுத்த வாரம் இது தொடர்பான அறிவிப்பானது வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களும் RSSின் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்தும் தலைநகர் டெல்லியில் நேற்று மாலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். மிக நீண்ட ஒரு பேச்சுவார்த்தையாகத்தான் இது பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் வருகின்ற 2017ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், கோவா மற்றும் மணிப்பூர் இந்த 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெறவிருக்கின்றது. இந்த 5 மாநிலங்களில் கோவாவை தவிர மற்ற 4 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இல்லை. எனவே இந்த குறிப்பிட்ட இந்த 4 மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிக முனைப்புடன் இருந்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மத்திய அமைச்சரவையில் மாற்றங்கள் கொண்டு வரப்படவிருக்கின்றது. ஏற்கனவே மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நெஜ்மா ஹெப்துல்லா, அதாவது மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியை தற்பொழுது கையில் வைத்திருக்கக்கூடிய நெஜ்மா ஹெப்துல்லா அவர்கள் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல சிறு குறு தொழில் அமைச்சகத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய கல்ராஜ் மிஸ்ரா அவர்கள் வெளியேற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. JP நட்டா, சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டாவும் அமைச்சரவையில் இடம் கிடைக்காது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் சம்பாலா அவர்களுக்கும் இந்த அமைச்சரவையில் இடம் கிடைக்காது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர்களுக்கு பதிலாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த 5 மாநிலங்களில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடிய உத்தராகண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களிலிருந்து அதிக பிரதிநிதித்துவம் வழங்குவதற்காகவும் ஓட்டுகளை மிகப்பெரிய அளவில் வாங்குவதற்காகவும் பெறுவதற்காகவும் மிக முக்கியமாக இந்த மாநிலங்களிலிருந்து அமைச்சர் பதவிகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 2 உத்தராகண்ட் மாநிலத்திலிருந்து 2 அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சத்தீஸ்கர் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் மிக முக்கியமான அளவில் மிக கூடுதலான எண்ணிக்கையில் அமைச்சர்கள் ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. உத்தராகண்டை பொறுத்தவரை அஜய் தமாடா மற்றும் பகவத் சிங் யோஷ்காரி ஆகியோர்களுக்கு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மிகப்பெரிய சர்ச்சை பேச்சுகளில் தொடர்ந்து சிக்கி வரக்கூடிய யோகி ஆதித்யநாத் மற்றும் சத்யபால் சிங் சாத்வி ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மிக தெரிந்த முகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிரபல கிரிக்கெட் வீரராக இருந்து ஓய்வு பெற்று தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நவ்ஜித் சிங் அவர்களுக்கும் இந்த அமைச்சரவையில் இடம் பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனோஜ், இது அத்தனையும் வருகின்ற 2017ஆம் ஆண்டு நடைபெற உள்ள அந்த குறிப்பிட்ட 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை மனதில் கொண்டுதான் தற்பொழுது இது செயல்படுத்தப்பட உள்ளது. மனோஜ், இன்னும் 1 அல்லது 2 வாரங்களில் இதற்கான அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலாம். நிச்சயமாக நிரஞ்சன், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய இந்த சட்டப்பேரவை தேர்தலை மனதில் கொண்டு இந்த அமைச்சரவையில் அதிக அளவு பிரதிநிதித்துவம் தரப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைச்சு நீங்க உங்களுடைய தகவல்களை தந்திருந்தீங்க. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடந்து முடிந்த இந்த மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அந்த தேர்தலில் பாஜக சார்பில் பலரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் அளிப்பதற்காக ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா பாஜகவிடம்? நிச்சயமாக மனோஜ், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலத்தான் இந்த அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள அந்த 5 மாநிலங்களில் கோவா மாநிலத்தில் மட்டும்தான் தற்பொழுது அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியானது நடைபெற்று வருகிறது. மணிப்பூர் மற்றும் உத்தராகண்டில் காங்கிரஸ் கட்சியும், பஞ்சாபில் சிரோன்மணி அகாலிதளமும், உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கு சமாஜ்வாடி கட்சியும் ஆட்சி நடத்தி வருகின்றார்கள். எனவே இந்த மாநிலங்களில் மிகப்பெரிய அளவில் ஒரு இடத்தினை பெற வேண்டும், தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்து வருகின்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த குறிப்பிட்ட மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய எம்பிக்களுக்குத்தான் அந்த அமைச்சரவையில் இடம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அந்த சாத்வி மற்றும் நவ்ஜித் சிங் ஆகியோர் ஏற்கனவே பரீட்சை
அலட்சியமான முகமாக பார்க்கப்படுபவர்கள். அது மட்டும் இல்லாமல் அனைத்து தரப்பு, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு இடம் வழங்கலாம், சிறுபான்மையினருக்கு ஒரு இடம் வழங்கலாம் என்று அனைத்து தரப்பையும் அவர்கள் சூழ்ந்து கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பிலிருந்தும் தங்களுக்கான ஆதரவு சிதறி போய்விடக் கூடாது என்பதில் தான் தற்பொழுது இவர்கள் மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் அஸ்ஸாம் மாநிலத்தில், அதாவது இந்த வடகிழக்கு மாநிலங்களில் தற்பொழுது அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் தற்பொழுது இவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் மணிப்பூரிலும் இவர்கள் தங்களது ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த எம்பியாக இருக்கக்கூடிய ரமேஸ்வர் தெலி என்பவருக்கு அமைச்சரவையில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மனோஜ். ஏனென்றால் இது தற்பொழுது முழுக்க முழுக்க வட மாநிலங்களில் நடைபெறுவதன் காரணமாக இவர்கள் தங்களுக்கான அந்த மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மூத்த அமைச்சர்கள் பலரும் அமைச்சரவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டு புதிய முகங்களுக்கு தற்பொழுது வாய்ப்புகள் வழங்கப்படவிருக்கின்றது. நீங்கள் கேட்டதை போல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு பதவி வழங்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து வருகின்றது. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பது தற்போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமான எந்தவிதமான தகவல்களும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்களின் இந்த அடுத்த நகர்வு என்பது இந்த 5 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலில் தங்களுக்கான இடத்தை நிச்சயமாக பெற்றே தீர வேண்டும் என்ற ஒரு முனைப்புடன் தான் தற்பொழுது ஒவ்வொரு விஷயமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில். நிச்சயமாக நிரஞ்சன், இன்னும் சற்று நாட்களில் பாரதிய ஜனதாவினுடைய இந்த அமைச்சரவை மாற்றி அமைப்பதற்கான அந்த திட்டம் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினால் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான தற்போதைய தகவல்களை டெல்லியிலிருந்து நேரலையில் தந்தீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.